மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு உளவியல் ரீதியாக தேவைப்படும் ஆலோசனைகள் என்ன என்பது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். பல மாற்றுத்திறனாளிகள் திருமண பந்தத்தில் இணைவதற்கு ஒரு வாயிலாக அமைந்துள்ளது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பும் கீதா பவன் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்த சுயம்வரம் நிகழ்ச்சி. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, நெல்லை, ஈரோடு, சேலம் என தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நடத்தப்பட்ட இந்த சுயம்வரம் மூலம் ஏராளமான மாற்றுத்திறன் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்து வருகிறார்கள். போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள், வாய்ப்பேச முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், உடல் வளர்ச்சி குறைந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை துணையை தேர்வு செய்தனர். அப்படி தேர்வான 58 ஜோடிகளுக்கும் ஒரே அரங்கில் நடத்தி வைக்கப்பட்ட திருமணம் நிச்சயம் பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. திருமணத்திற்கு தயாராகும் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், உளவியல் ஆலோசனைகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. சிலரை மாற்றுத்திறன் அல்லாதவர்களும் திருமணம் செய்ய முன்வருவதால் அவர்களுக்கு தகுந்த மாதிரியான பிரத்யோக ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளி பெண்கள் சந்தித்து வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் சமூகத்தின் பார்வையே என குற்றம் சாட்டுகிறார் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் தீபக். திருமணம் அப்படின்ற சூழல் வரும்போது மாற்றுத்திறனாளி பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அதிகமான அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு குறைந்த சூழல்ல இந்த சமுதாயம் அவர்களை பார்க்கின்ற விதத்தினால அவர்கள் மனத்தடைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பார்வையை நம்ம பார்க்கிறோம். கனவு காணுங்க அப்படின்னு எல்லா பெரிய தலைவர்களும் சொல்லுகின்ற பொழுது திருமணத்திற்கான கனவு இவங்களுக்கு மாத்திரம் கிடையாதா? இப்போ நம்ம ஆண்டாள் பாடுற பாட்டு பார்க்குறோம். மத்தனம் கொட்ட வரிசங்கம் நின்றூது முத்துடை தாமம் நிறைதார்ந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் என்னை கைத்தலம் பற்றிட கனா கண்டேன் தோழின்னு அவ்வளவு தூரம் அவங்க பாடுகின்ற பொழுது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் திருமணத்தை பற்றி ஒரு பார்வை இருக்கக்கூடாதா? ஆனால் அது இருக்கிறது. சரி, இருக்கின்ற அந்த கனவுகள் நிறைவேறாமலே போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு. அதற்கான காரணம் 2 வகைப்படுகிறது. ஒன்று இளைஞர்கள், அதாவது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி அல்லாத இளைஞர்கள் ஆண்கள் பொதுவா மாற்றுத்திறனாளி பெண்களை பார்க்கின்றது 2 பார்வை தான். அவர்களை சரிசமமாக பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களை இவர்களுக்கு பிடிப்பதற்கான அல்லது அவங்களை வாழ்க்கை துணையாக அவங்க ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவமே டெவலப் ஆகும். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான். கிளாஸ்மேட்டா இருந்தா கூட ஒரு பரிதாப சூழல்ல தான் இந்த பிள்ளையை பார்க்கிற ஒரு மனநிலை தான் இளைஞர்கள்ட்ட வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு அவங்க ஈக்குவலைஸா நம்ம பார்க்க மாட்டாங்க. பட் மனசு உடம்புல தானே ஊனம். நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்றோம், உள்ளத்துலதான் ஊனம் இருக்கக்கூடாதுங்கிறோம். நாங்க உள்ளத்துல நல்லா இருந்தால் கூட எங்களுடைய உடல் ஊனத்தை பார்த்து தானே இளைஞர்கள் இப்படி பாக்குறாங்க நம்மள. இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட சொல்லாடல்ல கூட பாருங்க, ஆண்கள் சாதாரண பெண்களை பார்க்கின்ற அவங்களுடைய உடலியல் அமைப்பை வைத்து தானே இவங்களுக்கு பார்க்கிற பார்வை அமையுது. ஆக மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அந்த உடலியல் அமைப்பு ஊனத்தின் வெளிப்பாடாக அது வரும் பொழுது அவங்க அதை இட் இஸ் அவலட்சணம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்க்கின்ற ஒரு கொடூரமான ஒரு பண்பட்ட சமுதாயத்தினுடைய எச்சம் இல்லாம தான் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது மாற்றுத்திறனாளி பெண்களை ஒருவேளை ரோட்ல போகும்போது நம்மள ரொம்ப பார்த்துருவாங்களோ. இப்ப நம்ம இன்னைக்கு மாற்றுத்திறனாளி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஆண் வெளியில கம்பீரமாக அழைத்துட்டு போக முடியாதோ. சொல்லாடல் பாருங்க, ஒரு நீ படிச்சு நல்லா வாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு சாதாரண ஆள் கூட நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஏதோ நடக்க முடியாத பிள்ளையோ ஒரு ஏழை பிள்ளையோ
பார்த்து ஏதோ ஒரு ஊனமுள்ள பிள்ளையா கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பார்வை தானே நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஊனத்தை உண்மையிலேயே விளைவிக்கக்கூடிய ஒரு மனநிலை இது சமுதாயத்தில் இருக்கிறதுனால, அதுவும் படித்த இளைஞர்களிடமே இன்னைக்கு நிரம்ப இருப்பதனால பெண்கள் ரொம்பவும் மனநிலை பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கு. இப்போ இந்த எண்ணத்துல இருந்து வெளிவந்து அவங்களும் மற்ற பெண்களை மாதிரி திருமண பந்தத்துல இணையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சமூக ரீதியா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இது எப்படி நடக்கும், இது மாதிரி ஒரு பார்வை அவங்களே அவங்களுக்குள்ளார ஒரு தாழ்மான பார்வை வருதுன்னா, 2 விடயங்கள் தான் நம்ம செம்மையா பார்க்க முடியும். ஒண்ணு அவங்க நிதிகளையும் அறிவு கூர்மையையும் அதிகமாக அவங்க வளர்த்து கொள்ள வேண்டியது, ஒரு ஆளுமையை வளர்த்து கொள்ளணும். நல்ல கல்வின்னா இந்த அடிச்சாங்காப்பி மாதிரி உள்ள ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு இல்லை. வாழ்க்கை பாடத்தையும் அதனோட அதை திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுத்தறிவு பார்வையை பெண்கள் வளர்த்துக்கிட்டாங்கன்னா தான் அதுல அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கும். இந்த ஆளுமை ஊனத்தை தாண்டியும் இந்த பெண்களை மாற்றுத்திறனாளி அல்லாத ஆண்களால பார்க்கப்படுகின்ற வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவத்திற்கு அவர்கள் இட்டு செல்லுங்கிறது ஒரு உண்மை. இப்ப இதை எப்படி மாற்றுத்திறனாளி பெண்கள்கிட்ட கல்டிவேட் பண்ணலாம்னா, அதை அவங்களுடைய முதல்ல ஃபேமிலி யூனிட், அதாவது முதல் சமூகம்ங்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் தான். அந்த குடும்பத்துல தான் இந்த பார்வை ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல அப்பா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா, 2 பேர்கிட்ட இருந்துமே அவங்களுக்கு அந்த ஒரு ஆளுமையை நம்ம டெவலப் பண்ணணும். ஊடகங்கள் ஒரு பாசிட்டிவ் இமேஜை கொடுக்கணும். அழகுதான் வாழ்க்கை இல்லை, ஏன்னா காய்ச்சல் அடிச்சுன்னா எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் இதாயிடுவாங்க. அதனால நீங்க அப்படி பார்க்காதீங்க, உடலியல் சார்ந்த பார்வை பார்க்காதீங்க, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு இணையாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம இந்த பெண்களுக்கு கொடுக்கணும். புத்தகங்கள் நிறைய கொடுக்கணும். பாசிட்டிவ் திங்கிங்கை ஃபேமிலி கொண்டு வரணும். கல்லூரி பேராசிரியர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை கண்டிப்பாக, கல்லூரி பேராசிரியர்கள் அந்த 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 பர்சனாலிட்டியை ட்ரிம் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து இவர்கள் மேல் வர்றதுக்கு இதா இருக்கும். நம்ம பார்க்கறது டிசேபிள் பெண்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை பார்த்தோன்னே ஐயோன்னு பார்க்காம ஒரு சரிசமமா நடத்துகின்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதற்கான வழிமுறைகளை ஒவ்வொருத்தரும் பண்ணாதான் இது வெளில வர முடியும். மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு உளவியல் ரீதியா என்னென்ன ஆலோசனைகள் தேவைப்படும்? அவங்களுக்கு உளவியல் ரீதியாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட். அவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுகின்ற இயற்கையில ஏற்படுகின்ற அந்த அந்த சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மை அதிகமாகத்தான் ஆகும். டெப்ரிவேஷன் ஆங்கிலத்தில் நாங்கள் உளவியல்ல சொல்லுவோம். ஒன்று கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் தவிக்கின்ற அந்த சூழல், அந்த தவிப்பினால் ஏற்படுகின்ற அந்த எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எமோஷன்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம உளவியல் ஆலோசனை கண்டிப்பாக, அது உளவியலாளர்கிட்ட தான் சென்னைக்கோ அல்லது பெரிய நகரங்களுக்கு போய் தான் செய்யணும்னு கிடையாது. கூட படிக்கிற ஃப்ரெண்டே அல்லது கூட வேலை பார்க்கிற தோழர்கள் தோழிகளே அந்த உளவியல் ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கலாம். அப்ப அவங்களுக்கு முதல்ல ரேப்பார்ட் பில்ட் பண்ணி அந்த உளவியல் இதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்வையாக எங்களுக்கு படுது. 2வது விஷயம், நாங்க மாற்றுத்திறனாளி பெண்களை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமாக பார்க்கிறது, அவங்க அந்த அந்த செல்ஃப் கான்பிடன்ஸை கொண்டு வருவதற்கு சில சில முக்கியமான கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேர்றது கிடையாது. இப்ப எனக்கே கூட ஒரு ரொம்ப நாள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து வெளியில வருவதற்கு ரோல் மாடல்ஸ்ன்றது ஒண்ணு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த ரோல் மாடல்ஸை அதிகமாக இந்த சமுதாயம் கிரியேட் பண்ணி அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம். நான் பல ஊர்களில் போய் பார்க்கிறேன், மிகப்பெரிய போராளிகள், பெண் போராளிகள், சமுதாயத்தினுடைய வரலாற்றை இழுத்துட்டு போன பெண்களை பற்றி கூட அவங்களுக்கு தெரியாம தான் இருக்குது. அதான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அதிகமான அளவு டிசெமினேட், அதாவது பரவலாக்கணும்னா தான் அது அந்த தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சமூகத்தில் இருந்து மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும் என கூறி வீட்டில் இருப்பவர்களே மாற்றுத்திறன் கொண்ட பெண்களை ஒதுக்கி வைப்பது தவறு என கூறுகிறார் இவர். மாற்றுத்திறன் கொண்ட ஆண்களை விட பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் சிறு வயது முதலே அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் காரியம் ஈடுபடுத்த வேண்டும் என்பதும் உளவியலாளர்களின் பொதுவான கருத்தாகும். பொருளாதார நிறைவை ஏற்படுத்தினாலே மாற்றுத்திறனாளி பெண்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்கிறார்கள் உளவியலாளர்கள். பொருளாதார ரீதியில் நிறைவை ஏற்படுத்த கல்வியும் தகுந்த வேலைவாய்ப்பும் அவசியமாகிறது. மாற்றுத்திறன் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது போன்ற வாய்ப்பை ஏற்படுத்தி அளிக்க வேண்டியது இந்த சமூகத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தின் பொறுப்பும் தான்.
எந்த ஒரு மாற்றமும் குடும்பத்திலிருந்து ஏற்பட்டால் மட்டுமே அது சமூகத்தின் மாற்றமாக அமையும். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது தயக்கம் மட்டுமே. அதை உடைத்தறிக்க முயற்சி செய்யாவிட்டாலும் அதிலிருந்து விடுபட முயற்சி செய்வதே வெற்றிக்கு சமமாகும். இது மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் பொருந்தும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரன் மற்றும் ராஜராஜனுடன் கார்த்திகா.